நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரன் பேசுகிறேன். என்னுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசலையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் ஒரு தலைப்பு, விபத்துக்கு விடைமுறை இல்லை என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். விபத்துக்கு விடுமுறை இல்லை என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். ஒரு ஜாதகத்தில் யோகமோ அல்லது அவயோகமோ அது தீர்மானிப்பது கிரகங்களின் சேர்க்கை மட்டுமே என்றால் அது மிகையல்ல. இரண்டு கிரகங்கள் சேர்ந்தால் அது தரும் யோகம் மிகப்பெரியதாக இருக்கும், அதே நேரத்தில் துன்பமும் மிகப்பெரியதாக இருக்கும். குறிப்பாக அடியின் பல வருடங்களாக ஒரு அற்புதமான விதியை பயன்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவ விதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பார்த்தீங்களா, சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ மகரத்திலேயோ அமர்ந்தால் அந்த சேர்க்கை துன்பத்தை தரும். குறிப்பாக மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான துன்பத்தை தரும். இவள் திசாபுத்தின் அனுபவிக்க வந்துவிட்டால் அவர்கள் சொல்லொன்னா துன்பத்தை அடைவார்கள். இதில் மாற்று கருத்தில்லை. இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏன் தீமையை தரும் என்று நமது முன்னோர்கள் குறிப்பிட்டார் என்றால், காலபுருஷ லக்கணத்துக்கு அதிபதியான லக்னாதிபதி செவ்வாய், அறிவுக்குரிய 5ஆம் அறிவு சூரியன், இருவரும் இணைந்து அதில் செவ்வாய் பலம் இழந்து விட்டார் அவர்கள் அறிவில் தெளிவில்லாமல் இருப்பதும் குழப்பமான முடிவெடுப்பதும் அதனால் துன்பப்படுவதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு என்ற நோக்கத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கையை, பலவீனமடைந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கையை குறிப்பிட்டார்கள் என்பது நிச்சயமான உண்மை. சரி, இந்த மகர லக்கணத்துக்கு என்கிட்ட ஜாதகம் வந்துட்டாலும் நம்ம கவனமாக இருப்போம். பல வருடங்களாக கடைபிடித்த, கண்டு உணர்ந்த, வெற்றி பெற்ற விதி. மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் கூடி மகரத்திலோ மேசத்திலோ சிம்மத்திலோ இருந்து விட்டால், அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஜாதகம் அவளுக்குத்தான் விபத்துக்கு விடுமுறை இல்லை என்று சொல்ல பழமொழி எடுத்துக்கொள்ளும். இந்த விபத்துன்னு சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி சில ஒரு 4 பஞ்ச் இருக்குது, அது தெரிஞ்சுக்குவோம். வாகனத்தில் செல்லும் போது அலைபேசி ஒலித்தால் எடுக்காதே. ஏனென்றால் அழைப்பது எமனா கூட இருக்கலாம் என்று ஒரு பொன்மொழி கேட்டிருப்பீங்க. அடுத்தபடி பார்த்தீங்களா, படியில் பயணம் நொடியில் மரணம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. 2, 100க்கு மேல் போனால் 108 வரும் என்றும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவசர பயணம் ஆபத்தில் முடியும் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் விபத்தை சுட்டிக்காட்டும் பொன்மொழிகள். சரி, அடியனுக்கு ஒரு அனுபவம் அப்படி கேட்டிங்களா, மகரத்தில் பிறந்த ஒரு ஜாதகம், அவன் வாழ்க்கை ஏற்பட்ட துன்பத்தை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு விளக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, 28/1/96 6:48 AM. நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம், பாதம் வந்து 3ஆம் பாதம், ராசி வந்து மேச ராசி. ஜாதகன் பிறக்கும்போது சுக்கிர மகராசி இருப்பு வந்து 9 வருஷம் 7 மாதம் 8 நாள். இவன் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. ஆரம்பத்தில் சுக்கிரதசை 9 7 8, சூரியதசை ஒரு 6,
சந்திரசூர் 10. இப்போ செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்துட்டு. வயசு வந்து 28 வருஷம் 11 மாதம் 20 நாள் ஆகுது. 29 பூர்த்தியாக போகுது. நடப்பு செவ்வாய் திசையில் சனி புத்தி முடிய போகும். வந்து 3 வருஷம் ஆச்சு. ஜாதகத்தை பாருங்கள். மகர லக்கணம். லக்கணத்தில் சூரியன் செவ்வாய். மகரத்தில் சூரியன் செவ்வாய். லக்கணம் மகரம். மகரத்தில் சூரியன் செவ்வாய். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி பகவான். கும்பத்தில் சுக்கிரன் சனி பகவான். 3ஆம் இடத்தில் கேது. மீனத்தில் கேது. மேசத்தில் சந்திரன். கன்னியில் ராகு பகவான். தனுசில் புதன் குரு. அம்சத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப லக்கணம். லக்கணத்தில் சூரியன். மிதுனத்தில் சனி பகவான். கடகத்தில் செவ்வாய். கடகத்தில் குரு பகவான். கன்னியில் ராகு பகவான். துலாத்தில் சந்திரன். விருச்சிகத்தில் புதன். மீனத்தில் கேது. இது நம்ம அம்சம். இவருக்கு அடியன்னு சொன்ன அறிவுரைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகருக்கு இது வரலும் ஒரு 5 முறை விபத்து ஏற்பட்டிருக்கு. உயிர் மட்டும் போகலை. அதுக்கு என்ன காரணம்? சந்திரராசியிலேயே அந்த பவர் ஆரம்பிச்சிருச்சு. சந்திரராசியில் கடைசி புத்தி சூரிய புத்திலேயே தொடக்கம். விபத்துக்கான தொடக்கம் வந்துடுச்சு. இப்போ செவ்வாய் வந்து 3 வருஷம் ஆச்சு. இது வரலும் 5 முறை ஏற்பட்டிருக்குது. இன்னும் ஏற்படும் சொல்லியிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்களா, அதுக்கு ஒரு அற்புதமான பாடல். அடியன் சொல்வது சுருதிகள் மட்டுமே. மீண்டும் நினைப்படுத்துகிறேன். சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து கோச்சாரம் ஒத்துழைத்து பெற்றால் சுருதி என்ன சொல்கிறதோ அதன் பலன் நடந்தே தீரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதற்கு பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பாட்டு பாருங்கள். 4 வரி பாடல் தான். எளிமையான பாடல் தான். வலிமையான பாடல். பலன்கள் மாறாமல் தரும் பாடல். பாருங்கள். ஓங்கும் நற்கதிரோன் செவ்வாய் ஒன்றிட நோக்க வீர பாங்குடைய மேசம் சிம்மம் பழமுடைய மகரம் தன்னில் இங்கு வந்துதித்த மாந்தர் இடதிரு வாகனத்தால் தீங்குறும் விபத்து சிக்கி தீவனை அடைவாராமே. அற்புதமான பாடல். எளிமையான பாடல். புரிஞ்சுக்கிற மாதிரி பாடல். மீண்டும் பாடல் நினைவுபடுத்துகிற பாருங்கள். ஓங்கும் நற்கதிரோன் செவ்வாய் ஒன்றிட நோக்க வீர பாங்குடைய மேசம் சிம்மம் மகரம் தன்னில் இங்கு வந்துதித்த மாந்தர் இடதரு வாகனத்தால் தீங்குறும் விபத்தில் சிக்கி தீவனை அடைவாராமே. இதுக்கு என்ன அர்த்தங்க அப்படின்னு கேட்டால் புரிகிறவங்களுக்கு புரியும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு விளக்கம் சொல்லிடலாம். நற்கதிரோன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மேசம் சிம்மம் மகரத்தில் இருந்தால் அவர்களுக்கு விபத்து ஏற்படும் என்பது பாடல் சாரம். இது இந்த பாடலை பயன்படுத்தலாம். இந்த பாடல் 12 லக்கணங்களில் 3 லக்கணத்துக்கு அற்புதமாக பொருந்தும். குறிப்பாக மகரத்துக்கு மிகச்சிறப்பாக எடுத்துக்கலாம். ஏன் விளக்க சொல்கிறேன். இப்படி அமைஞ்சிட்டால் அந்த பாடல் எடுத்துக்கலாம். சரி, பாடல் சொல்லியாச்சு. பாலபடி கிரகம் அமைஞ்சிருக்குது. திசா புத்தி நடக்குது. செவ்வாயில் சனி புத்தி நடந்துட்டு. இவருக்கு பார்த்தீங்கன்னா விபத்து எப்படின்னு பார்த்தீங்களா, இவர் சரியாக போயிட்டுருப்பார். வந்து மோதுவாங்க 1. இவராக போய் அடிப்பார் 2. இப்படி மாற்றி மாற்றி விழிப்புணர்வு இருந்தாலும் நடக்குது. இவர் அவசரத்தாலும் நடக்குது. அது காரணம் கிரகங்கள் அங்கே என்னுடைய அறிவை தெளிவை குறைக்கணும். அவசரத்தை கொடுக்குறது. சூரியன் செவ்வாய் பார்த்திங்கன்னா முன்கோபம், பிடிவாதம், அவசரம், வீரம், வேகம், துணிச்சல் எல்லாத்தையும் கொடுக்கும். போயிடலாம் அப்படின்ட்டு ஓவர்டேக் பண்ணும்போது மாட்டிக்குவார். வண்டி போயிட்டுருக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி முண்டுவார். எதுக்கு அடிச்சுக்கும். இப்படியே அடித்து விழுந்து எலும்பு முறிய கிட்டத்தட்ட வீரத்தலைமுறை மாதிரி உடம்புல தடுமுல இடம் இல்லை. தொடை முறிவு, கால் முறிவு, தலையிலடி, தோள்பட்டை, இது மாதிரி கண்ட இடத்துல கட்டு. உள்ளுக்குள்ளே மட்டும் இந்த பிளாட் சொல்லுவாங்க, பிளாட் அது மட்டும் ஒரு 5 பக்கம் வச்சுருக்கு. ஆனால் உயிர் மட்டும் போகலை. அனைத்து துன்பத்தை அனுப்பிச்சிருக்காங்க. மாதக்கணக்கில் மருத்துவர்கள் குடியிருப்பாங்க. கோவை கங்காவை குத்தைக்கு எடுத்த மாதிரி தான். கோவை கங்காவை குத்தைக்கு எடுத்த மாதிரி தான். கங்கான ஒரு மருத்துவமனை இருக்கலாமா, அது குத்தைக்கு எடுத்த மாதிரி தான். அடிக்கடி அங்கே போயிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கிரக அமைப்பு தான் காரணம். சரி,
இது மட்டும் போதுங்களா, நீங்கள் வழக்கமாக சொல்லக்கூடிய துணைவிதியாக இருக்கிறதா என்று கேட்பது தெரிகிறது. துணைவிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதி அற்புதமாக இருக்குது. முதலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே சூரியன் சார் வேண்டாம் விட்டுருங்க, லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியும் கூடிவிட்டால் அந்த ஜாதனுக்கு விபத்து ஏற்படும். லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு அஷ்டமாதியும் கூடிவிட்டால் 4ஆம் திசை நடந்தாலும் 8ஆம் திசை நடந்தாலும் விபத்து உறுதியாக ஏற்படும். இது லக்கணாதி சம்பந்தப்பட்டு பலம் இழந்தால் ஆயுள் குற்றம் வந்துடும். லக்கணாதிபதி பலம் பெற்றுவிட்டால் ஆயுள் குற்றம் வராது, ஆனால் துன்பத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இவருக்கு பாருங்களேன், மகர லக்கணம், 4ஆம் அதிபதி செவ்வாய், அஷ்டமாதிபதி சூரியன் 2 இணைஞ்சிருக்காங்க. எங்கே இணைஞ்சிருக்காங்க? சுருதிகள் சொல்லியபடி மகரத்தில் இருக்காங்க. லக்கணமும் மகர லக்கணமும் அமைஞ்சுவிட்டது. அப்போ 4, 8 சம்மந்தப்பட்டால் விபத்து வருமா வராதா? வரும். சரி, அது மட்டும் போதுமா? பார்த்தீங்களா, மேசராசி பையனது மேசராசி. மேசராசிக்கு லக்னாதிபதி யார்? செவ்வாய். 4ஆம் அதிபதி யார்? சந்திரன். அஷ்டமாதிபதி யார்? செவ்வாய். அப்போ மேசராசி எடுத்துக்கொண்டாலும் லக்னாதிபதி, 4ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி 3 சேர்ந்துருக்காங்க. இப்போ செவ்வாய் திசை ஓடிக்கிட்டு இருக்கு. செவ்வாய் யார் சாரம்? திருவோணத்தில் இருக்கார், 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ சந்திரன் செவ்வாய் தொடர்பு வந்து விட்டதா? அப்போ மேசராசிக்கும் 4, 8 வந்துடுதா? பாருங்கள், லக்கணத்துக்கும் 4, 8, ராசிக்கு 4, 8. அடியன் அடிக்கடி சொல்வது போல் லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் அமைந்து விட்டால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக பலன் நடந்தே தீரும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போ ஜாதகன் விபத்தை சந்திக்கக்கூடிய விதியோடு பிறந்திருக்கிறான். விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய விதியோடு பிறந்திருக்கான். விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய பிறந்திருக்கான். திசாபுத்தி வந்து விட்டார். சந்திரசில் கடைசி புத்தியில் துன்பத்தை கொடுத்துச்சு, அது ஒரு விபத்து. இப்போ செவ்வாயில் 4 விபத்து முடிச்சாச்சு. இன்னும் 3 வருஷம் இருக்குது. இவர் சொன்ன ஒரே ஒரு பான் பார்த்தீங்களா, ஆயுள் குற்றம் இல்லை, கவலைப்பட வேண்டாம், இருந்தாலும் கவனம் தேவை. விதி முடியாது, ஆனால் விபத்துக்கு விடுமுறை இல்லை. இவர் வீட்டிலே சும்மா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு தடவை நண்பர் கூப்பிட்டான்னு சொல்லி இரவில் ஒரு 8, 9 மணிக்கு மேலே டிஃபன் வாங்குறதுக்காக கூப்பிட்டான்னு கடை வீதிக்கு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். நண்பர் கூப்பிட்றான்னு உட்காந்து போகிறார். இவர் உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார். நண்பர் கூப்பிட்றான்னு போகிறார். போன இடத்துல விபத்து. நண்பர் கூட இவருக்கு மட்டும் இடமுறை. இப்போ நிறையா விஷயத்தில் ஏன்னு கேட்டிங்களா, அந்த திசா புத்தி வந்து எந்த விதத்துலையும் அவங்களை கூட்டிகிட்டு போகும். இவர் சொன்ன வழிபாடே பார்த்திங்கன்னா, பின்னிரவில், அதாவது பின்னிரவு என்றால் இடிகாத்தால் வண்டியில் போகக்கூடாது, இரவில் வண்டியில் போகணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி நிறைய வழிபாடு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பாருங்கள், ஆனால் உயிருக்கு ஆபத்தில் ஏன் சொன்ன கேட்டிங்களா, லக்கணான்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், அவர் ஆட்சி பெற்றிருக்காரு. நிற்கிற சாரநாதன் பார்த்தீங்களா புரட்டாய் சாரம், அவர் குருவுடைய சாரம். குரு பகவான் ராசியில் ஆட்சி பெற்று அம்சத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அப்படிங்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்களா ஆயுள் குற்றம் வராது. அஷ்டமாதிபதி லக்கணகந்தம் பெற்றிருக்காரு, ஆயுள் குற்றம் இல்லை. ஆனால் அஷ்டமாதி லக்கணத்தில் இருந்தாலே கண்ணில் பிரச்சனை கணக்கு. இவருக்கு வந்து கண் தலையில் அடிபட்டு கண் வைத்தியம் பார்த்துருக்கு, எலும்புரி பல பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் இதான் முக்கியமாக. இப்போ இன்னொன்று பார்த்தீங்களா, இவர் பேரில் வாகனம் வச்சுக்காதீங்க, 2 வீலரு 4 சக்கரத்து வேண்டாம்னு சொல்லியாச்சு. காரணம் 4ஆம் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் வந்து ராசியில் லக்கணத்தில் இருந்து அஸ்தங்கம் பெற்று அம்சல் நீச்சமாக இருக்கார். அப்படிங்கும்போது இவர் பேரில் வாகனம் இருந்தாவே வாகனம் சேதமடையும் என்று சொன்னோம். இவர் பேர் 3 வண்டி 3மே சேதமடைஞ்சிருச்சு. இப்போ தற்போது வண்டி இவர் பேர் இல்லை, ஆனால் வாகனத்தில் போகிறத குறைக்க சொல்லியாச்சு. இன்னொன்று சொன்னோம், இப்போ 4ஆம் தேதி நடக்குது, 4ஆம் தேதி அம்சம் நிச்சயமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாவுக்கு ஏதாவது குற்றம் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக அடியன் சொன்ன கருத்து உயிர் ஆபத்து இல்லை. ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று இப்போ வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஏன்னா ஜாதப்படி செவ்வாய் சமீபத்தில் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி கங்காவில் இருக்கார். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அது பெற்றிருக்காங்க. அங்கே மொத்தம் ஒரே நேரத்தில் சனி பகவான் என்பது லக்னாதிபதி, 4ஆம் என்பது தாய்ஸ்தானம், 2 சம்மந்தப்பட்டால் ஒரே காலகட்டத்தில் தாயும் நோயாளி, சேயும் நோயாளி. இப்போ சந்திரனுடைய தொடர்பு வந்துருச்சு பாருங்கள். சந்திரன் யார்? 4 இருக்கார். அவர் செவ்வாய் 4ஆம் பாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். சனி பகவான் 3ஆம் பாரியாக பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ சந்திரசில் ஒரு ஆப்ரேஷன் அம்மாவுக்கு நடந்தது, இப்போ செவ்வாயில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு.
மொத்தம் அம்மாவுக்கு 2 முறை வைத்தியம், ஆனால் ஆயுள் குற்றம் இல்லை. ஜாதனுக்கு இதுவரை 5 முறை விபத்து ஏற்பட்டிருக்கிறது, இன்னும் 4 முறை சொல்லியிருக்கிறோம். ஆக மொத்தம் விபத்துக்கு விடுமுறை என்பதற்கு காரணமே இப்படி அமைந்தான் காரணம். லக்னாதிபதி ஆட்சி பெற்றாலும் அஷ்டமாதிபதி பலமானாலும் ஆயுள் குற்றம் வராது, ஆனால் விபத்துக்கள் தொடரும். எதுவரை என்று கேட்டால் இந்த செவ்வாசி முடியும் வரை. பாடலும் ஒத்துழைக்கிறது, துணைவிதியும் ஒத்துழைக்கிறது, கோச்சாரும் ஒத்துழைக்கிறது. இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனிபவன் கும்பத்திலிருந்து 3ஆம் முறை சந்தனை பார்த்துட்டு இருக்கார். கோச்சாரத்தில் கும்பத்தில் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் முறை சந்தனை பார்த்துட்டு இருக்கார். சந்தனங்கிறது யார்? தாய். சந்தங்கிறது யார்? 7ஆம் இடம், அது நண்பன், பயணம். அது மூலம் அவத்திருக்கிறோம். இவருக்கு இதுவரை திருமணம் இல்லை. அடியில் சொன்ன ஒரு கருத்து, திருமணம் தற்போது செய்ய வேண்டாம். ஏனென்றால் திருமணம் முடிந்தால் கணவன் மனைவி சேர்ந்து போனால் மனைவிக்கு உயிராபத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். ஏன்னு கேட்டால் அது முக்கியமான விதி இருக்கிறது. ஒரு ஜாதத்தில் லக்னத்துக்கு 7ஆவது நாள் அமர்ந்து அவரை சனி செவ்வாய் பார்த்து விட்டால் ஜாதகனும் மனைவி சேர்ந்து போகும்போது மனைவிக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது இவருக்கு ஆபத்து ஏற்படும். அப்போ திருமணம் என்ற பேச்சுக்கு இந்த 3 வருஷத்துக்கு வேணும் சொல்லியாச்சு. இதெல்லாம் நடைமுறை பலன்கள். பொதுவாக பலன் இருப்பதில் விஷயமே இல்லை, முக்கியமான கருத்து சொல்லி ஆகணும். சொன்னால் தான் ஜோதிடருக்கு அழகு, ஜோதிடத்துக்கு அழகு. சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய சேமா கூடி மகரத்திலோ மேஷத்திலோ சிம்மத்திலோ இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால், லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஆயுள் குற்றமில்லை. லக்னாதிபதி பலம் இழந்து அம்சத்தில் சூரியன் பலம் இழந்து விட்டால் கண்டிப்பாக ஆயுள் குற்றம் வந்துவிடும் என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.